Dear children, இந்த வீடியோல third Carnatic War பத்தி பார்க்க போறோம். அதாவது மூன்றாம் கர்நாடக போர். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 2 Carnatic Wars பத்தி பார்த்தோம். ஸோ இந்த Carnatic Wars எல்லாமே எதுக்காக வந்தது அப்படின்னா பிரிட்டனும் பிரான்ஸும் வந்துட்டு ரைவல் கண்ட்ரிஸ், அதாவது போட்டி நாடுகள். யூரோப்லேயே 2 பேரும் வந்துட்டு போட்டி போட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய போட்டி வந்து அவங்க எங்கெல்லாம் ஆட்சி அமைக்கிறாங்களோ அது எல்லா இடத்துலையுமே தொடர்ந்துச்சு. ஸோ 2 பேருமே வந்துட்டு இந்தியாவிலையும் வந்துட்டு என்ட்ரானதால இங்கேயும் வந்து அவங்களுடைய போட்டியை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து தான் வந்துட்டு இந்த கர்நாடிக் வார்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் கர்நாடிக் வார் 1756லேருந்து 1763 நடந்தது. ஓகேவா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 48ல் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இயரே 49ல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 54ல் செகண்ட் கர்நாடிக் வார் முடிஞ்சிருக்கும். 55ல் தான் வந்துட்டு அதனுடைய ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரிங்கிறது வந்துட்டு 55ல் இருந்தது. 56ல் வந்துட்டு நமக்கு தேர்ட் கர்நாடிக் வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, ஸோ இந்த 56லேருந்து 63 வரைக்கும் நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா தேர்ட் கர்நாடிக் வார் நடந்தது. ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பில் வந்துட்டு 7 இயர்ஸ் வார் வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. ஸோ 7 ஆண்டு போர். இந்த 7 ஆண்டு போரோட பிரதிபலிப்பாக தான் இந்தியாவில் வந்துட்டு இந்த தேர்ட் கர்நாடிக் வார், மூன்றாம் கர்நாடக போர் வந்துட்டு நிகழ்ந்தது. ஓகேவா, ஸோ அந்த 7 இயர்ஸ் வாரோட ரிஃப்ளெக்ஷனாக தான் வந்துட்டு தேர்ட் கர்நாடிக் வார் இங்கே நடந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் பற்றி செகண்ட் கர்நாடிக் வார்லேயே பார்த்தோம். ஸோ அவர் தான் வந்துட்டு அதாவது என்னன்னு சொல்லுவோம், ஆர்காட் வீரர் அப்படின்னு சொல்லுவோம், ஹீரோ ஆஃப் த ஆர்காட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து தான் ஆர்காட்டை என்ன பண்ணாரு, கேப்சர் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரெஞ்சு தான் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவர் என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷோடைய பவர் வந்துட்டு இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ராபர்ட் கிளைவ் வந்துட்டு இங்கே பேட்டில் ஆஃப் பிளாசிலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ராபர்ட் கிளைவ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, பிரெஞ்சு நவாபை வந்துட்டு பிரெஞ்சையும் சரி நவாப் அந்த கூட்டணியே வந்துட்டு தோற்கடிச்சிருப்பாரு. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு அங்கே வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ பெங்காலில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷோட பவர் வந்துட்டு அப்போ கொடி கட்டி பறந்தது. பேட்டில் ஆஃப் பிளாசியில் வின் பண்ணி பிரிட்டிஷ் வந்துட்டு பெங்காலில் என்ன பண்ணாங்க, அவங்க அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த போர்லேயே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ரெவென்யூ எல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்க. அப்போ டிஃபீட் பண்ணவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான ரெவென்யூ, அந்த போருக்கான செலவு எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வாங்கியிருப்பாங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே அதுக்கான ரெவென்யூவை கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேர்ட் கர்நாடிக் வார்க்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஃபினான்ஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அந்த நிதியை வந்துட்டு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார் வந்துட்டு எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பிரான்ஸோடைய டீமை வந்துட்டு யார் வழி நடத்தினா அப்படின்னா கவுண்ட் டி லாலி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா பிரான்ஸோட டீமை வந்துட்டு வழி நடத்திட்டு இருந்தார். ஸோ இந்த கவுண்ட் டி லாலி அப்படிங்கிறது வர யார் நியமிச்சா அப்படின்னா வந்துட்டு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கவுண்ட் டி லாலியை வந்துட்டு நியமிச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கடலூரில் வந்துட்டு செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இருக்குது. ஸோ அந்த டேவிட் ஃபோர்ட்டை என்ன பண்ணார் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ கேப்சர் பண்ணதுக்கு பிறகு புஷிங்கிறவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா. புஷிங்கிறவர் யாரு, ஸோ அதாவது நாசர் சங்கோட பிரதர் சலாபத் சங்கை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, நிசாமா வந்துட்டு அறிவிச்சவர் தான் வந்துட்டு யாரு அப்படின்னா புஷி. ஓகேவா, அவர் வந்துட்டு பிரெஞ்சு படை தளபதி. ஓகேவா, ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது வந்து கவுண்ட் டி லாலி என்ன பண்றாரு அப்படின்னா புஷியை வந்துட்டு கூப்பிடுறாரு. எதுக்காக அப்படின்னா இந்த கர்நாடிக்கு வர சொல்லி வந்துட்டு என்ன பண்ணுவார், கூப்பிடுவார். அவரோட ஆர்மியோட இருக்கிறதுக்காக, அவரோட சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார், கூப்பிடுவார். ஸோ ஹைதராபாத்தில் வந்துட்டு நிசாமை வந்துட்டு நியமித்தவர் தான் புஷி. அவர் அங்கே இருக்கிறதால தான், அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதால தான் பிரிட்டிஷ் வந்துட்டு அங்கே அட்டாக் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு கர்நாடிக்கில் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணியிருந்தா கூட எங்கே வின் பண்ண முடியல, ஹைதராபாத்தில் வந்துட்டு வின் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா புஷி வந்தால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கவுண்ட் டி லாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கர்நாடக பகுதிக்கு வந்துட்டு ஆங்கிலேயரை விரட்டுறதுக்காக தான் கூட ஜாயின் பண்ணணும், அதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்ட்டு புஷியை வந்துட்டு யார் கூப்பிட்றா அப்படின்னா கவுண்ட் டி லாலி வந்துட்டு கூப்பிட்றாரு. ஸோ ஆனால் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா புஷி வந்துட்டு அங்கேருந்து வர்றதை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு தந்திரமாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ புஷி அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக போய் அங்கே அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு கொலோனல் ஃபோர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெங்கால்லேருந்து நாதன் சர்க்காஸ்லாம் போய் ஆக்குப்பை பண்ணுங்க. ஏன்னா நாதன் சர்க்காஸ் தான் வந்துட்டு சலாபத் ஜங் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ரிவார்டாக கொடுத்துருப்பாரு. ஓகேவா, யாருக்கு ரிவார்டா, ஃப்ரெஞ்சுக்கு வந்துட்டு ரிவார்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைதராபாத்லேருந்து புஷி இங்கே வந்துட்டு யார்கிட்ட, கவுண்ட் டி லாலிக்கு
ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றதால நம்ம போய் ஹைதராபாத்தை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொலோனியல் ஃபோர்டை வந்துட்டு ராபர்ட் கிளைவ் பெங்கால்லேருந்து என்ன பண்ணியிருப்பாரு, நாதன் சர்க்கார்ஸை ஆக்குப்பை பண்ண சொல்லி, அதாவது அந்த வட சர்க்கார் பகுதியை ஆக்குப்பை பண்ண சொல்லி கர்னல் ஃபோர்டை வந்துட்டு ராபர்ட் கிளைவ் வந்துட்டு அனுப்பி வைப்பார். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னா பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ். வாண்டிவாஷ்னா வந்தவாசி. ஸோ இந்த வந்தவாசி போர் அப்படிங்கிறது வந்து 1760 நடந்தது. ஓகேவா? 1749 கிடையாது, 1760 வந்துட்டு இந்த பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் வந்துட்டு நடந்தது. ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார்லேயே இந்த பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 22, 1760 தான் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அயர்கூட் இங்கிலீஷ் ஆர்மி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அயர்கூட் தலைமையில் வந்துட்டு இயங்குது. அதே நேரத்தில் பிரெஞ்சு ஆர்மி பார்த்தோம் அப்படின்னா லாலி, ஓகேவா, கவுண்டி லாலி தலைமையில் வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டீமில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அயர்கூட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரெஞ்சு படையை முற்றிலுமாக தோக்கடிச்சிடுறாரு. அதனால் ஒரு வித்தின் இயர் 1 இயரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு வந்து அவங்க எல்லா குடியேற்றத்தையும் என்ன பண்ணாங்க, எல்லா பொசிஷன்ஸ் இந்தியாவில் வந்து அவங்க எதெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. அதனால் கவுண்டி லாலியை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப வந்து ஃப்ரான்ஸுக்கே வர சொல்லி அங்கே வந்து அவரை என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரிசன் பண்ணி கைது செய்யப்பட்டு அவரை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, கொன்னுடுறாங்க, தூக்கிலிட்டுறாங்க. ஓகேவா? ஸோ கவுண்டி லாலியை வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிலிட்டுறாங்க. இதுதான் வந்து பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ். ஸோ அதுக்கப்புறம் இந்த கர்நாடிக் வாரோட முடிவில், ஓகேவா, அதாவது அந்த 7 இயர்ஸ் வாரோட எண்டில் வந்துட்டு என்ன வந்தது அப்படின்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வந்துச்சு. ஓகேவா? 7 இயர்ஸ் வார் யூரோப்பில் நடந்தது இல்லையா? ஸோ அதனுடைய எண்டில் முடிவில் வந்துட்டு இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வந்தது. ஸோ இதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் வின் பண்ணா அப்படின்னா பிரிட்டிஷ் தான் வின் பண்ணாங்க. ஸோ பிரெஞ்சு செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், பிரெஞ்சுக்கே கொடுத்துட்றோம். பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் ஃப்ரெஞ்சோடைய பகுதிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம், ஃப்ரெஞ்சுக்கே வந்துட்டு திரும்ப கொடுத்துட்றோம். ஆனால் அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய பகுதிகளை வந்துட்டு அங்கே வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. அதாவது வந்து கோட்டையை கட்டுறது அப்படின்னா அவங்க ஆர்மியை பலப்படுத்துறதுன்னு அர்த்தம். அவங்க ஆர்மியை பலப்படுத்துறதோ கோட்டையை கட்டுறதோ இது மாதிரியான எந்த செயலும் அவங்களுடைய படைகளை வந்துட்டு பெருக்கிறதோ எதுவுமே செய்யக்கூடாது. அவங்களுடைய பகுதியை அவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய ஆர்மியை வந்து ஒன்றாகக்கூடாது, அதிகமாகக்கூடாது. ஏன்னா ஃப்ரெஞ்சோட ஆதிக்கம் வந்து அதோட வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா முடிவுக்கு வந்துருச்சு. எப்போவுமே வந்து ஒரு ஆர்மி வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து வின் பண்ண முடியும். அங்கே வந்து அவங்களுடைய ஆர்மியை ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது ஃப்ரெஞ்சு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் அவங்களுடைய ஆதிக்கத்தை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ங்கிறது வந்து 1763 வந்த உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியர்? ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூரோப்பில் இருந்த 7 இயர்ஸ் போரோடைய தாக்கமாக தான் வந்துட்டு இந்தியாவில் வந்து இந்த தேர்ட் கர்நாடிக் வார் நடந்தது. இது வந்து ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணார் அப்படின்னா பிளாசி வார்லேயே வந்து வின் பண்ணதால் அவருக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது வந்துட்டு ஈஸியாக இருந்தது. ஸோ பெங்கால்லே ஆல்ரெடி வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிளாசி வாரில் வந்துட்டு வின் பண்ணதால் பெங்காலை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெஞ்சு படையை கவுண்டி லாலி வந்துட்டு வழி நடத்தினார். அவர் வந்துட்டு கடலூரில் வந்துட்டு டேவிட் ஃபோர்ட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ கர்நாடிக்கில் இருந்த ஹைதராபாத்தில் இருந்த அந்த புஷி படைத்தளபதியை வந்துட்டு கவுண்டி லாலி தான் கூட ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு பிரிட்டிஷை எதுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணார். ஸோ அதாவது புஷி இங்கே வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே ஏற்கனவே சலாபத் சங் அவருக்கு ஆஃபர் பண்ண அந்த நாதன் சர்க்கார்ஸ் பகுதியை வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்காக பெங்கால்லேருந்து கர்னல் ஃபோர்டை வந்துட்டு அனுப்புகிறாரு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் வாண்டிவாஷ் வார் வந்துட்டு நடக்குது. ஸோ இந்த வாண்டிவாஷ் பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அயர்கூட் வந்துட்டு ஆங்கிலேய படையை அதாவது பிரிட்டிஷ் ஆர்மியை வந்துட்டு வழி நடத்துகிறாரு. கவுண்டி லாலி வந்துட்டு ஃப்ரெஞ்சு ஆர்மியை வந்துட்டு வழி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ் டீம் வந்துட்டு யாரை முற்றிலுமாக தோற்கடிச்சிடுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு டீமை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ 1 இயர்லேயே வந்துட்டு அவங்களுடைய எல்லா பொசிஷனும் ஃப்ரெஞ்சு வந்துட்டு பிரிட்டிஷ்ட இழந்துடுறாங்க. ஸோ அதனால் கவுண்டி லாலியை வந்து ஃப்ரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப அவங்க நாட்டுக்கே வர சொல்லி அவரை இம்ப்ரிசன் பண்ணி கடைசியில் எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க.
பண்ணிடுறாங்க, கைது செய்து தூக்கிலிட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த 7 இயர்ஸ் வாரோட எண்டில் வந்துட்டு வந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் தான் என்ன அப்படின்னா இந்த பாரிஸ் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது 1763 வந்துச்சு. ஸோ இந்த ட்ரீட்டி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான் வின் பண்ணிட்டாங்க ஃபைனலாக. இப்போ இது யார் தான் தேர்ட் கர்நாடிக் வாரில் வின் பண்ணது? பிரிட்டிஷ் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2லையும் பார்த்தோன்னா யார் வின் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும், ஃப்ரெஞ்சு வின் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும், ஃபைனலாக வந்து யார் வின் பண்ணிட்டா தேர்ட் கர்நாடிக் வாரில் ஃபுல்லாமே வந்து பிரிட்டிஷ் தான் வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பொசிஷன்ஸையும் நாங்கள் உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம், ஃப்ரெஞ்சுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது, உங்கள் ஆர்மியை பலப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸை வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து போட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஆர்மியை பலப்படுத்த முடியல அப்படின்னாலே அவங்க வந்து இங்கே வந்து டாமினேட் பண்ண முடியாது, அவங்களுடைய எல்லாத்தையுமே வந்து இழக்க நேரிடுது. ஸோ ஃப்ரெஞ்சு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தினது வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தது. ஃபுல்லாகவே யாரோட டாமினன்ஸ், யாரோட பொலிட்டிக்கல் பவர் தான் வந்து சுப்ரீமசியோட ஹையாக இங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷோட பவர் தான் அதிக அளவில் இருந்தது. ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.